வணக்கம். நான் டாக்டர் சையத் சுலைமான், தென்காசி ஷப்னா மருத்துவமனையின் தலைமை மருத்துவர், நீரிழிவு நோய் மற்றும் பொது மருத்துவர். இன்று நீரிழிவு நோயினால் கண்களில் ஏற்படும் பாதிப்பு. நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு கண்களில் கண்புரை நோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். பொதுவாக கண்புரை நோய் என்பது வயதானவர்களுக்கு ஏற்படுவது. நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு வயது குறைந்தவர்களுக்கே கண்புரை நோய் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. மேலும் கண் விழித்திரை, ரெட்டினா என்று கூறுவார்கள், அந்த கண் விழித்திரையில் ஏற்படும் பாதிப்புகளினால் அவர்களுக்கு பார்வை இழப்பு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு உள்ளது. நீரிழிவு நோயினால் கண் பார்வை இழப்பு மிக அதிகமாக ஏற்படுகிறது. கண் பார்வை இழப்பு ஏற்படுவதற்கான காரணங்களில் நீரிழிவு நோய் முக்கியமான காரணம். இந்த விழித்திரை பாதிப்புகளில் விழித்திரையில் இரத்த கசிவு, மேலும் விழித்திரை கிழிந்து போதல், அதாவது ரெட்டினல் டிட்டாச்மென்ட் என்று கூறுவார்கள், மேலும் விழித்திரையில் நீர் கோர்த்து, அதாவது வீக்கம் ஏற்படுவது, இது போன்ற பாதிப்புகளினால் கண் பார்வை இழப்பு ஏற்படுகிறது. எனவே வகை 2 நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அவர்களுக்கு நீரிழிவு நோய் கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். பின்பு வருடம் ஒரு முறை கட்டாயமாக கண் பரிசோதனை செய்ய வேண்டும். வகை 1 நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அவர்களுக்கு நீரிழிவு நோய் கண்டுபிடிக்கப்பட்ட 5 வருடத்தில் கட்டாயமாக கண் பரிசோதனை செய்ய வேண்டும். பின்பு வருடம் ஒரு முறை தங்களுடைய கண்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் இத்தகைய பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும்.